ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பா. ஒரு நல்ல விஷயம், அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். நமக்கு ஜிஎஸ்டி 2017 ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து அமலுக்கு வந்தது. இது சுமார் 8 ஆண்டுகளாக இருக்கிறது. இப்போ லேட்டஸ்ட்டாக அனௌன்ஸ் பண்ண ஜிஎஸ்டி பில் மிடில் கிளாஸ், அதாவது நடுத்தர வர்க்கத்தினருக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய கிஃப்ட் தான். எது மலிவாகிறது, எது காஸ்ட் ஆகிறது பார்ப்போமா? எல்லாத்தை விட ஃபஸ்ட்டு கோல்டு அண்ட் சில்வர் மேலே 3% ஜிஎஸ்டி இருக்கும். கார்கள் விலை கொஞ்சம் மலிவாகிறது. 28% ஜிஎஸ்டி 18% குறைகிறது. மீடியம் மற்றும் பெரிய சைஸ் கார்கள் 43% இருந்து 50% இருந்த ஜிஎஸ்டி 40% ஆகிறது. ஹெல்த் இன்சூரன்ஸ் 0% ஜிஎஸ்டி ஆகிறது. இனிமேல் 18% சேவிங் பண்ணிக்கலாம். லைஃப் சேவிங் இன்சூரன்ஸ் 12% இருக்கும், ஜிஎஸ்டி 0% ஆகிறது. சில மெடிசன்ஸ் மேலே 5% மட்டும்தான். எசென்ஷியல்ஸ், கீ, ஆயில், பட்டர் இது மேல் இருக்கும் 12% ஜிஎஸ்டி இனி 5% குறைக்கப்பட்டுள்ளது. மற்றும் பன்னீர் மேலே 0% செய்தனர். ஷாம்பு, ஹேர் ஆயில், டூத் பேஸ்ட் 12%லிருந்து 5% குறைகிறது. டிவி, ஃப்ரிட்ஜ், ஏசி மேலிருக்கும் 28% ஜிஎஸ்டி 18% குறைந்துள்ளது. டொபாக்கோ, சிகரெட் மேலே 40% ஆக்கிவிட்டனர். இந்த புது ஜிஎஸ்டி விலைகள் செப்டம்பர் 22 அமலுக்கு வந்துவிட்டது நண்பர்களே. ஏழைகளுக்கு இவை குறைத்தாலும் இல்லாமல் போனாலும் ஒன்றுதான். அதை போலவே பணக்காரர்களுக்கு சேம் டு சேம். ஆனால் நடுத்தரவாதிகளுக்கு ஓரளவுக்கு நன்மைத்தான் என்று சொல்லலாம். எப்படி பார்த்தாலும் நடுத்தரவாதிகள் தானே பாதிக்கப்படுகிறார்கள், விலை உயர்ந்தாலும் குறைந்தாலும். ஏனென்றால் இல்லாதவனுக்கு கவலையில்லை, அது பற்றி நினைக்கவே மாட்டான். இல்லாதவன் போலவே சும்மா இருப்பான். இருக்கப்பட்டவனுக்கு கவலையே இல்லை, அவன் எவ்வளவு ஆனாலும் வாங்கிவிடுவான். இதில் யோசனை செய்கிறவன் நடுத்தரவாதி மட்டும் தானே. தெரிந்து கொண்டீர்களா? இனி அனுபவி ராஜா, அனுபவி. நன்றி, வணக்கம்.